தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, காந்தியை புறக்கணித்தாரா திருமாவளவன் என்ற ஒரு சர்ச்சையான ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அடையாறில் உள்ள காந்தி மண்டபத்திற்கு வருகை தந்த விசிக தலைவர் திருமாவளவன் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தவில்லை. அருகில் உள்ள காமராஜர் நினைவிடத்திற்கு மட்டும் சென்றுவிட்டு காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தாமல் புறப்பட்டு சென்றார் என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், இது குறித்தான தகவல்கள். வணக்கம். குறிப்பாக காந்தியடிகளின் 156வது பிறந்த நாள் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றது. குறிப்பாக அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் அந்த நிகழ்ச்சிகள் அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் அரசு சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் பல்வேறு சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சியினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் காந்தி மண்டபத்திற்கு இன்று வருகை தந்தார். குறிப்பாக அவர் நேரடியாக காந்தி சிலைக்கு வருகை தந்த அவர் காமராஜனுடைய நினைவிடத்திற்கு நேரடியாக சென்று அவர் அங்கு மரியாதை செலுத்தினார். என்று காமராஜர் அவர்களுடைய 49வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் காந்தி மண்டபத்திற்கு காந்தியடிகளுடைய அந்த சிலையை கடந்து சென்று காமராஜருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். ஆனால் அவர் காந்தியடிகளுடைய அந்த சிலைக்கு மரியாதை செலுத்தாமல் அவர் புறக்கணித்து விட்டார். குறிப்பாக இன்று அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் மதுவிலக்கு மாநாடு நடைபெறுகின்றது. காந்தியடிகளை பொறுத்தவரை தன் வாழ்நாள் உயிர் கொள்கையாக கொண்டிருந்தது மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று. அப்படி ஒரு தலைவருடைய பிறந்த நாளில் மாநாடு நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி காந்தியடிகளுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தாமல் சென்றிருக்கிறது ஒரு சர்ச்சையான நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. காந்தி மண்டபத்திற்கு வருகை தந்துவிட்டு அவர் அவ்வாறு புறப்பட்டு சென்றிருப்பது ஏற்கத்தக்கதா என்கின்ற ஒரு விமர்சனமும் தற்பொழுது எழுந்துள்ளது. தகவலுக்கு நன்றி கீதன்.